ஹாய்ங்க, இன்றைக்கி வந்து குட் ஃப்ரைடே அதனால் வந்து எனக்கு ஸ்கூல் லீவ் விட்டுருக்காங்க. இந்த பில்லருக்கெலாம் குழி பறிச்சோல்ல, அதுக்கு வந்து காங்கிரீட் போட வந்திருக்காங்க. ஜல்லி சிமெண்ட்டு எல்லாம் கலந்து அதுக்குள்ளே கொட்டிகிட்டு இருக்காங்க. தண்ணிலாம் ஊற்றிட்டு இருந்தாங்க. அப்புறம் இவங்கெல்லாம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 பேர் இருக்கும். 8 கிலோமீட்டர் தூரத்துலேருந்து ஒரு ஊர்லேருந்து வேலை செய்ய வந்திருக்காங்க. இந்த ஆட்டோவிலேருந்தாங்க இங்கே வந்திருக்காங்க. அப்புறம் வந்து எங்கள் அப்பாவோட ஃப்ரெண்டு வீடு கட்டுறதுக்கு ஏணி வேணும்ன்ட்டு எங்கள் அப்பாவோட ஃப்ரெண்டு கோபி மாமான்னு ஒருத்தங்க இருக்காங்க. அவங்களோட தாய் மாமா வந்து அந்த மலை அடிவாரத்தில் ஏணியெல்லாம் கையிலே செஞ்சு விற்றுட்ருக்காங்க. ஃப்ரெண்டுங்கிறதுனால ஃப்ரெண்டோட இதானே, அதனால கம்மியான விலையில எங்கள் அப்பா வாங்கிட்டு வந்திருக்காரு. வாங்க ஒவ்வொரு குழியை பார்க்கலாம். காங்கிரீட்டில் போட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஜல்லி கொட்டினாங்க. ஃபஸ்ட்டு என்ன பண்ணாங்கன்னா, இன்னும் பிள்ளையார் குழி இல்லாதனால இதுக்கு தான் ஃபஸ்ட்டு வேலை ஆரம்பித்தாங்க. இல்லை கரெக்டாக எல்லாம் ஃப்ளாட்டாக பண்ணிவிட்டு எல்லாமே கரெக்டாக அப்புறம் வந்து அதில் ஜல்லி கொட்டி ஜல்லி மேலே தண்ணி ஊற்றுனாங்க. அதுக்கு மேலே இந்த சிமெண்ட்லாம் கலந்து அப்புறம் அது மேலே போட்டு அதுக்கு மேலே தண்ணி ஊற்றிருக்காங்க. வாங்க. ஐயோ, இந்த குழியில் வந்து ஒரு அக்கா வேலை செஞ்சிட்ருக்காங்க. இதாங்க அந்த ஏணி சொன்னல. இந்த குழிக்குள்ளே ஒரு அக்கா தண்ணி ஊற்றிட்டு இருக்காங்க. இந்த குழியில் வந்து ஒவ்வொன்றா தானே செஞ்சிட்ருக்காங்க. அதனால் வந்து இந்த குழியை ஃபஸ்ட்டு இதில் நிறவி விட்டுட்டு அப்புறம் ஜல்லி போட்டு அதில் தண்ணி ஊற்றிருக்காங்க. பாதினா தண்ணி ஊற்றல போல். அப்புறம் சிமெண்ட்லாம் அந்த ஒரு வண்டி மாதிரி இப்படி தள்ளுறதுக்கு வச்சுருப்பாங்கள்ல, இதில் போட்டு கொட்டிகிட்ருக்காங்க. இதான் அந்த வண்டியில் இன்னொரு அதில் அந்த குழியெல்லாம் ஃபினிஷ் பண்ணிட்டாங்க. அந்த குழியெல்லாம் ஃபினிஷ் பண்ணிட்டாங்க. அங்கெல்லாம் தெரில. வாங்க. இந்த குழியில் இப்போ தான் ஜல்லிலாம் போட்டு நிறைய விட்டு அப்புறம் அது மாதிரி சிமெண்ட்டு போட்டு அதில் நிறைய வரத்துக்கு வந்து தண்ணி ஊற்றிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு அங்கிள் வேலை செஞ்சுட்டு. எனக்கு எங்கள் அப்பாவுக்கு எங்கள் அம்மாக்கெலாம் வந்து சொந்த வீடு கட்டுறது அப்படிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய கனவுங்க. அதை தான் இப்போ அந்த கனவு நிறைவேற போகுது. அதுக்கும் நாங்கள் வேலை செய்யணும், கொஞ்சம் கொஞ்சமாக லிட்டில் பிட்டு வேலையாக செய்யணும்னு ரொம்ப நாளாக ஆசை எனக்கு. அதனால தான் மண் அள்ளி போட்டு கொடுத்துட்டு இருந்தேன் அந்த வண்டியில். நான் ஃபஸ்ட்டு சொன்னாலும் அந்த வண்டி இது தான். அந்த வண்டி தள்ளவே முடியல. மண் கலவெல்லாம் அதில் தான் போட்டு தள்ளிட்டு போகிறாங்க. தள்ளவே முடியறது இல்லைங்க. இப்படி தான் தள்ளுறாங்களோ தெரியல. அது ஒரே ஒரு அங்கிள் தான். அந்த எல்லா காங்கிரீட்காரங்க எல்லோரும் பயங்கரமாக ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க. நம்மளால் ஒரு சட்டி மண்ணு கூட அள்ளி போட முடியல அந்த வண்டியில். அவங்களாம் சும்மா காலையிலேருந்து அப்படி வெயில் அடிக்க சும்மா வேலை செஞ்சு சலிக்கிறாங்க. இப்படி தானே தெரில. அவங்களாம் பயங்கரங்க, செம்ம. அப்புறம் என்ன வெயில் தாங்க முடியல, டயர்டாயிடுச்சு. இருந்தாலும் கையில் உயிரை பிடிச்சி அள்ளி போட்டுட்டு இருந்தேன். அப்புறம் கம்பிக்காரங்க வந்திருந்தாங்களா, கம்பி கட்டுறவங்க. அவங்க வந்து கம்பிலாம் எடுத்து வெட்டி போட்டு என்னமோ கட்டிகிட்டு இருந்தாங்க. தாங்க நிற்கிறாங்க பாருங்கள். அவங்க எல்லாமே கம்பி கட்டுறதுக்கு வந்தவங்க தாங்க. பாருங்க, என்னமோ பெருசாக இருக்குது, அதை வச்சு கம்பி வளைக்கிறாங்க. அப்புறம் கம்பி பிடிச்சி ஒரு மிஷின் மாதிரி இருக்குங்க, அதை கட் பண்ணுறாங்க. சரி, பாய், தேங்க்யூ. தனிவா 2014 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.